الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மீது கொண்ட விசேஷமான அருள், அல்லாஹ் தஆலா எங்களை தீனுடைய விஷயங்களுக்காக வேண்டி எங்களை தெரிவு செய்து கொண்டே இருக்கிறான். தீனுடைய விஷயங்களை கேட்கறது, பேசுறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அமல் செஞ்சோ இல்லையோ, தீனுடைய சபைகளில் பங்கெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை என்றால் நாளை மரணத்துக்கு பின்னால மறுமையில மக்கள் கவலைப்படுவாங்க. லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாகில், இந்த உலக வாழ்க்கையில அமல் செஞ்சிருக்க தேவையில்லை. இந்த உலக வாழ்க்கையில நாங்களும் மற்றவங்களை பார்த்து அவங்கள மாதிரி இரவு பகலாக நாங்க விழிச்சிருந்து இபாதத் செய்திருக்காத்தையும் பரவாயில்லை. வெறுமனே இந்த உபதேசங்களை கேட்டு இது மாதிரி தீனுடைய சபைகள்ல இருந்து ஏதாவது ஒரு விடயத்தை எடுத்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் வெற்றியால் வந்து கவலைப்படுறோம். அவ்வளோ பெரிய ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம் தான் அல்லாஹ் தஆலா இப்படியான தீனுடைய சபைகளை தாரு. அல்லாமா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபில் எழுதுகிறாங்க, ஒரு மனிதருக்கு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குதுண்டா அவர் பாக்கியசாலி, அவர் நல்ல மனிதர் என்பது கூடிய அடையாளம். பாவத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய கோபத்துக்குரிய விடயங்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குதுண்டா அவருடைய இறுதி தருவாயை கூட பயப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சிறந்த ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த உலகத்தையே படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்திலே எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த அத்துணை வஸ்துக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து அதற்குரிய ரிஸ்குகளை வழங்கி கொண்டே இருக்கிறான். எது எது தேவையோ அவை எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உரிய நேரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ பெரிய சக்தி உள்ளவனாக இருக்கிறான். இன்னஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் சர்வத்தின் மீது சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இரவை ஏற்படுத்துகிறான், பகலை ஏற்படுத்துகிறான், வெயிலை கொண்டு வருகிறான், மழையை பொழிய வைக்கின்றான், கூதலான காற்றுகள், வெப்பமான ஜுவாலைகள், கவலைய, கஷ்டத்தை, சந்தோஷத்தை, இன்பத்தை எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் தந்து கொண்டே இருக்கிறான். எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில மனிதர்களை எல்லாம் படைத்து
எல்லா மனிதர்களும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையை தந்திருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களுமே அல்லாஹ் தஆலாவுடைய நெறிமுறைகளை பின்பற்றி கொண்டுதான் இருக்கின்றன. அல்லாஹ் தான் உண்மையான ரப்பி என்ற அந்த ஏகத்துவத்தை ஏற்றி புனித தீனில் இஸ்லாம் மார்க்கத்தில் என்னென்ன கடமைகள் எவருக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவைகளை எல்லாம் மனிதர்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை படைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே எல்லோரும் பின்பற்றி வாழ வேண்டிய ஒரு மார்க்கம் தான் நாம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம் ஆகும். இந்த மார்க்கத்துக்கு நிகராக உலகத்தில் எந்த மார்க்கமுமே இல்லை. நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த சமுதாய பட்டம் இதற்கு முன்னால வாழ்ந்த மக்களோடு ஒப்பீடு செய்து பார்த்தாலும் நிகராகவும் மாட்டார். எங்களை மாதிரி அல்லாஹ்வுடைய கடமைகளை செஞ்சவங்களோட எங்களோட தீனையும் அவங்களோட தீனையும் வச்சு பார்த்தா ஒரு நாளும் நிகராக அவ்வளோ கண்ணியமான மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய பெருமதி எந்த அளவு என்றால், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய பெருமதியே தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை பேரளவில் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய பெருமதி தான். முழு உலகத்துடைய பெருமதி, 7 வானம் 7 பூமி சூரியன் சந்திரன் முழு உலகத்தினுடைய பெருமதியுமே ஒரு இஸ்லாமியனுடைய பெருமதி தான். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இல்லை என்றால் இந்த உலகத்துக்கு பெருமதியே இல்லை. மேலான சகோதரர்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அல்லாஹ் எந்தெந்த கடமைகளை அவருக்கு பணித்துள்ளானோ அவைகளை செய்யவே இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையோடு மாத்திரம் அவருடைய வாழ்க்கையை சுருக்கி கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹத்தா யகூல் அல்லாஹ் அல்லாஹ், இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனிதன் இருக்கும் வரைக்கும் இந்த உலகமே அழிக்கப்படாது. 7 வானம் 7 பூமி இந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஏங்கிக் கொண்டே இருப்பான். இவரை பார்த்தா தொழுகை இல்லை, அமல் இல்லை, இபாதத் இல்லை, என்னென்ன பாவங்கள் அனாச்சாரங்கள் எல்லாம் இருக்குதோ அது எல்லாத்திலையும் இவர் முன்னிலையில நிற்கிறார். அப்படியான மனிதர். ஆனா அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் இருக்கிறார். இந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா விலை மதிக்க முடியாத இத்தனை முழு உலகத்தையும் அல்லாஹ் ஏற்றுவான். ஒரு மனிதனுடைய ஒரு கலிமா சொன்ன ஒரு மனிதனுடைய பெருமை. நம்ம தூர பயணங்கள் போகிறோம், பஸ்ஸில் ஏறி பஸ்ஸை எடுத்துக்கொண்டு போகிற நேரத்தில் பார்ப்போம், பஸ் ஓட்டி கொண்டு போகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. அத்தனை அந்த பஸ்ஸு போகிற தூரம் அளவுக்குள்ள செலவுக்கு கவர் ஆகக்கூடிய ஆட்கள் பயணிகள் உள்ளுக்கு இருந்தால் தான் பஸ் அந்த இடத்துக்கு போகும். இல்லாட்டி பஸ்ஸை மாற்றிப்போம், நீ அடுத்த பஸ்ஸுக்கு போ. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கலிமா சொன்ன ஒரு மனிதனுடைய பெருமதியை உணர்த்துகிறார். அந்த ஒரு மனிதனுக்கான உலகத்தையுமே அல்லாஹ் ஏற்றிக் கொண்டே இருப்பான். இந்த மனிதர் உலகத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் செய்து கலிமாவோடு மரணிக்கிறார், ஒரு இஸ்லாமியனாக மரணிக்கிறார். இவர் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் இவர் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அத்துணை கோடான கோடி காவிர்களுக்கு முன்னால் அல்லாஹ் இவரை அழைத்து இவருடைய உடம்பை தூய்மைப்படுத்தி இவரை கண்ணியப்படுத்தி இந்த உலகத்தை விட பன்மடங்கு பெருமதியான சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். அவ்வளோ பெரிய ஒரு தீன் இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தீனை எப்படி பெருமதியாக வைத்திருக்கிறானோ, மார்க்கத்தை எப்படி பெருமதியாக வைத்திருக்கிறானோ, அதே மாதிரி அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களையும் அல்லாஹ் பெருமதியானவர்களாகத்தான் வைத்திருக்கிறார். மார்க்கம் பெருமதி என்றால் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்களும் பெருமதி. அவர்கள் பாக்கியசாலிகள். யார் யார் இந்த உலகத்திலே தீன் இஸ்லாம் மார்க்கம் கிடைத்து விட்டதோ
அவர்களை போன்ற பாக்கியசாலி உலகத்தில் யாருமே இல்லை. துன்யாவுடைய விடயத்திலும் இருக்கலாம், ஆகிராவுடைய விடயத்திலும் இருக்கலாம். அவர்கள் தான் பாக்கியசாலி. தீன் இஸ்லாம் மார்க்கம் கிடைத்து விட்டாலே அவர் அடுத்த கட்டம் ஒரு பாக்கியசாலி தான். எல்லோரையும் போல அவருக்கு சோதனைகள் வரும், எல்லோருக்கும் போல அவருக்கு கவலைகள் வரும், எல்லோருக்கும் போல அவருக்கு நெருக்கடிகள் வரும். ஆனால் மார்க்கத்தை பின்பற்றிய ஒரு மனிதன், தீனில் இஸ்லாம் மார்க்கத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ் தன்னுடைய முடிவை சிறந்ததாக்கி வைப்பான். பாக்கியமான மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களும் பெருமதியானவர்கள். ஆனா முழுக்க முழுக்க சோதிக்கப்படுவது முஸ்லிம் சமூகம் தான். குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். எல்லா இடங்களிலேயும் முஸ்லிம்களுக்கு பல பக்கங்களிலே சோதனைகள், வெள்ளங்கள் பள்ளத்தை நோக்கி பாய்வதை போன்று பாய்ந்து கொண்டே இருக்கு. ஒரு சோதனை முடிய இன்னும் ஒரு சோதனை வந்து கொண்டே இருக்கு. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் பெருமதியானது, பாக்கியமானது என்றால் மார்க்கம் கிடைத்தவர்களும் பெருமதியானவர்கள், பாக்கியமானவர்கள். ஆனால் நாங்கள் ஏன் சோதிக்கப்பட்டோம்? நாங்கள் ஏன் சோதிக்கப்பட்டோம்? அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக எங்களுக்கு சொல்லி இருந்தும், இவ்வளவு அழகாக குர்ஆனிலே மார்க்கத்தினுடைய பெருமதி, மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களுடைய பெருமதியை சொல்லியும் நாங்கள் சோதிக்கப்படுவது ஏன்? சோதிக்கப்பட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான சோதனை. வெளியால சொல்லாட்டியும் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. மனம் விட்டு பேசினாத்தான் விளங்குது. நம்மளை விட பெரிய பிரச்சனையில இந்த மனுஷன் நீங்கிறார். நம்மள ஒரு பிரச்சனையே இல்லை, இவரோட பிரச்சனையை வச்சு பார்த்தா அவ்வளோ பெரிய பிரச்சனையே இருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, நாங்க இஸ்லாமியர்களாக வெறுமனே முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் ஈமான்தாரியாக முஸ்லீம்களாக மாற வேண்டும். இவர்களுக்கு தான் இந்த தீன் இஸ்லாம் மார்க்கம் பெருமதியானதை போன்று இவர்களும் பெருமதியாக மாறுவார்கள். முஃமினாக அவர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவருடைய விசேஷமான உதவியை, வாக்குறுதியை வழங்குகின்ற போது முதலாவது நிபந்தனையாக சொல்வதே அந்த ஈமான், அவர் முஃமினாக இருக்க வேண்டும். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ, அல்லாஹ் முதலாவது சொல்லக்கூடிய நிபந்தனை ஈமான்தாரியாக இருக்கும். இல்லல்லதீன ஆமனூ, ஈமான்தாரிகள் பயப்படுவான். அல்லதீன ஆமனூ, இழந்துட்டோம் என்று பயப்படாதீங்க, திருப்பி தருவோம், நீங்க ஈமான்தாரியாக இருங்க. அல்லாஹ் முழு வாக்குறுதியை, முழு பாதுகாப்பை, முழு வெற்றியை வைத்திருப்பது ஈமான்தாரிகளுக்கு மட்டும்தான். ஈமான்தாரிகள் என்றால் நாங்கள் யார்? எங்களை எப்படி கணிப்பீடு செய்வது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்றால் என்ன? கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான வார்த்தையில சொல்லிவிட்டார்கள். அன் துக்மின பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்க நம்பணும். உறுதியான யகீன் உங்க உள்ளத்தில் இருக்கணும். தொழிலை தருபவன் அல்லாஹ், பரக்கத்தை உண்டு பண்ணுவன் அல்லாஹ், கண்ணியத்தை தாரவன் அல்லாஹ், கேவலத்தை கொண்டு வந்து சேர்ப்பவன் அல்லாஹ், நோயை தருபவன் அல்லாஹ், ஷிஃபாவை தருபவன் அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த ஈமான் உள்ளத்தில் இருக்கு. இந்த ஈமான் உள்ளத்தில் இருக்கணும். முதலாவது நிபந்தனை, மலக்குமார்கள், அல்லாஹ்வினுடைய உதவி மலக்குமார்களை கொண்டு எனக்கு கிடைக்கும். கண்ணுக்கு முன்னால விளங்காது. மலக்குமார்கள் என்றா யார்? எங்களுக்கு விளங்காது. ஆனா நம்பணும். பள்ளிக்கு தொழுதுட்டு போனா ஏண்ட தொழிலுக்கு, ஏண்ட விவகாரத்துக்கு அல்லாஹ் மலக்குகளை பாதுகாப்புக்கு நியமிக்கிறான். உதவிக்கு அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்புகிறான். இந்த யகீன், இந்த நம்பிக்கைகள் உள்ளத்தில் இருக்கும். என்னுடைய முழு வாழ்க்கையினுடைய நிம்மதி, சந்தோஷம், ராகத், வெற்றி எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றில் வாழ்வதில் மாத்திரம்தான் இருக்கு. நபிமார்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதுதான் என்னுடைய வெற்றி இருக்கிறது என்ற உண்மையான நம்பிக்கை இந்த உள்ளத்தில் இருக்கு. கவலை, கஷ்டம், நெருக்கடி ஏற்படும். இந்த நேரத்தில் இந்த நெருக்கடி அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்தது.
இந்த சோதனை அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது. இதற்குரிய விடிவை அல்லாஹ் ஏற்படுத்துவார். இந்த நம்பிக்கை உங்களோட உள்ளத்தில் இருந்தால் நீங்க ஈமான். இந்த நம்பிக்கை உங்களோட உள்ளத்தில் இல்லையா, நீங்க ஈமான் தாரியா என்பதை யோசிக்க வேண்டிய கணத்திலே இருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான்தாரிகளுக்குத்தான் ஒரு வாழ்க்கையுடைய பரக்கத் நிம்மதியை தான். முதலாவதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அன்துமின பில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கடமைகளை எடுத்து நடக்க வேண்டும். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் என்னென்ன வரையறைகளை வைத்திருக்கிறானோ, என்னென்ன கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறானோ அது எங்களோட வாழ்க்கையாக மாற வேண்டும். அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறான் என்றால் எங்களோட புத்தியை போட்டு நாங்கள் யோசிக்கலாம். அல்லாஹ் ஒரு கடமையை எங்களுக்கு நியமித்திருக்கிறான் என்றால், பணித்திருக்கிறான் என்றால் எங்களோட புத்தியை போட்டு ஆராய்ச்சி செய்யலாம். அல்லாஹ்வுடைய கட்டளை நாங்கள் செய்தே ஆகணும். இப்படியானவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஈமான்தாரியாக இருக்குகின்ற போது அல்லாஹ் இவர்களை துனியாவிலையும் கண்ணியப்படுத்துவார், ஆகிராவிலையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். ஈமான் எங்களோடு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் அதனுடைய பிரகாசத்தை பாதுகாப்பை தந்து கொண்டே இருப்பான். எப்ப ஈமானுடைய தரத்தை விட்டு இறங்குறோமோ சோதனைக்குள்ளால சிக்க போகிறோம். நான் எந்த அளவு பாவம் செய்கிறேனோ அந்த அளவுக்கு நான் சோதனையிலே மாற்றுவேன். முழு நாட்டு மக்களும் பாவத்திலே இருக்கிறார்கள் என்றால் முழு நாட்டு மக்களுடைய பருமனைக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் சோதனை இருக்கும். ஒரு குடும்பம் பாவம் செய்கிறது என்றால் அந்த குடும்பத்தினுடைய பருமன் அளவுக்கு அல்லாஹ் சோதனை இறக்குவான். ஒரு தனிநபர் பாவம் செய்கிறார் என்றால் அல்லாஹ் அந்த தனிநபர் நபருடைய வாழ்க்கையினுடைய பருமனுக்கு ஏற்ப அல்லாஹ் சோதனைகளை இறக்குவான். அந்த சோதனைகள் எப்படியும் வரலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் அஅரத அன் திக்ரி, இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹ் எந்தெந்த கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறானோ அதிலிருந்து நீங்கள் நகர்ந்து விட்டீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய கடமைகளை புறக்கணிப்பீர்களாக இருந்தால் ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கும். இந்த நெருக்கடியான வாழ்க்கை என்பது மௌத்துக்கு பின்னாலே இல்லை, உலகத்திலே அவர் அனுபவிப்பார். அல்லாஹ் கொடுத்த ஆயுள் காலத்திலே அல்லாஹ் அந்த சோதனைகளை அவர் மீது சாட்டி விடுவான். அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை அவருக்கு இறங்கிக் கொண்டே நினைப்பாங்க, நான் மாட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல் இருக்குதானே, இந்த சிக்கல்ல முடிச்சா அடுத்தது என்ற எல்லாமே முடிஞ்சு நிம்மதியா இருக்கிறான். ஏண்ட இந்த பிரச்சனை மட்டும் முடிஞ்சா அதுக்கு பின்னால எனக்கு ஒரு தொல்லையுமே இல்லை நினைப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், வகான அம்ருஹு ஃபுர்தா, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல் பாவத்தோடையே இருந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகரலாம் என்று நினைக்கிறாங்களே, இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வகான அம்ருஹு ஃபுர்தா, பிரச்சனைக்கு பின்னால பிரச்சனை. ஒரு பிரச்சனையிலிருந்து கலருவாரு, அடுத்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சனையிலிருந்து கலண்டா என்ற தொல்லை முடியும் என்று நினைப்பாரு, அந்த தொல்லை முடிகிற தருவாயில அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சு. அல்லாஹ் அப்படியாப்பட்ட பிரச்சனைகளை அவர் கொண்டு வந்தே இருப்பான். இந்த பிரச்சனை பல கோணத்தில் வரும். படிப்பால வரும், உத்தியோகத்தால வரும், தொழிலால வரும், கண்ணியத்தால வரும், ஆட்சியால வரும், எல்லா பக்கத்தாலையும் இந்த நெருக்கடிகள் வரலாம். சுருக்கமாக அல்லாமா ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், வெளிரங்கத்தில் பார்த்தா ஆஜியார் கார்ல போறார், இந்த மனுஷன் பெரிய பங்களாவில் வாழ்றார். மனிதர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியை கலக்கிறார். இவ்வளோ அழகான சுவையான சாப்பாடு என்று சாப்பிட்டாலும் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தினுடைய நிம்மதியை கலக்கிறார். நவீனமான வாகனத்தில் போனாலும் அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் உள்ள நிம்மதியை கலக்கிடுவான். வெளிரங்கத்தில் பார்த்தா ஏசி கார்ல போறார், அல்லாஹ் நிம்மதியை கலக்கிடுவான். இவ்வளோ பலமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒருத்தராக இருந்தாலும் அல்லாஹ் நிம்மதியை கலக்கிடுவான். அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஈமான்தாரிகளை எப்படி கண்ணியப்படுத்தினான்,
ஈமானோடு வாழ்ந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய கடமைகளை குறை செய்த போது அல்லாஹ் எப்படி சோதித்தான் என்ற வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே தொடராக பேசிக்கொண்டே வரான். ஈமான்தாரிகளுடைய பெருமதி, ஈமானை விட்டு நகர்ந்த போது அல்லாஹ் கொடுத்த சோதனையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசிக்கொண்டே வரான். தனி ஒரு சூறாவிலே அல்லாஹு தாலா இந்த முழு மக்களுடைய விவரத்தை நீங்கள் படிப்பினைக்காக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சூரா சபா என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவிலே அல்லாஹ் முழு மக்களுக்கும் தேவையான புத்திமதியை சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா இவர்களுடைய சம்பவத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்றார், லகத் கான லிஸபஇன், இந்த சபவாசிகளுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்காம நீங்க பாதுகாத்துக்கோங்க. அவங்களுக்கு எப்படி சோதனைகள் வந்ததோ, அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்கியதோ, அதே கோப பார்வை உங்களுக்கு இறங்கும். இந்த லாம கொண்டு இமாம்கள் தெளிவுபடுத்துறாங்க, அல்லாஹ் சபவாசிகளுக்கு கொடுத்த மாதிரி சோதனை இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் இந்த லாமையே பாவித்து சொல்றான். சபவாசிகள் யமன் தேசத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு சமுதாயம். யமன் தேசம், இந்த மக்கள் சபா என்று சொல்லக்கூடிய ஊரிலே பிறந்து வாழ்ந்து வந்தார்கள். அந்த சமுதாயத்தினுடைய முக்கிய பிரதிநிதியாக அப்து ஷம்ஸ் யஜ்தப் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் இருந்தார். நல்ல மனிதர். அல்லாஹ்வுடைய கடமைகள் அந்த காலத்தில் எதுவெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் சரியாக செய்தார். குடும்பத்தை சேர்ந்து நடக்கணும், சேர்ந்து நடந்தார். பெருமை அடிக்க கூடாது, சரியாக செய்தார். உங்களுடைய சொத்து செல்வங்களிலிருந்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும், சரியாக செய்தார். பெற்றார்களுடைய கடமைகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் சரியாக செய்தார். எல்லா கடமையும் சரியாக செஞ்சு கொண்டே வந்தார். அல்லாஹ் கொடுத்தான். அந்த சபவாசியிலே அந்த அந்த அப்து ஷம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாமனிதருடைய பரம்பரைக்கு அல்லாஹ் தஆலா துனியாவை திறந்து கொடுத்தார். ஜன்னதானி ஐயமீன் வ ஷிமால். அல்லாஹ் கொடுத்த நியாமத் என்ன என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். ஏனென்றா பொதுவாக ஒரு மனிதனுடைய உள்ளம் உலகத்திலே நிம்மதியை தேடித்தான் அடையும். எவ்வளோ பெரிய ஈமான்தாரியான பேச்சு பேசினாலும், எவ்வளோ பெரிய பேச்சுகள் பேசினாலும், நம்மளை விட ஒரு மனிதர் துனியாவுடைய அந்தஸ்தில் அவர் உயர்ந்திருந்தார் என்றால் அவரின் பக்கம் எங்களோட உள்ளம் கொஞ்சம் மாயும், கொஞ்சம் சாயத்தான் பார்க்கும். அல்லாஹ் அதனால தான் உலகத்திலே அவர்களுக்கு கொடுத்த மனிதர்களுடைய உள்ளங்கள் எதையெல்லாம் பார்த்து நோக்கி சாயுமோ அந்த வஸ்துக்களை வைத்து அல்லாஹ் சொல்கிறார். ஜன்னதானி ஐயமீன் வ ஷிமால். அல்லாஹ் இந்த சபவாசி ஈமான்தாரியா அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்தார்கள். அல்லாஹ் இவர்கள் இந்த உலகத்தில் எப்படி கண்ணியப்படுத்தினான் என்றால், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மனிதர்களை அல்லாஹ் சிரமப்படுத்த விடலை. நீங்க ஈமான்தார், நீங்க கஷ்டப்படக்கூடாது, நீங்க அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடியவங்க, நீ சிரமப்படக்கூடாது. அல்லாஹ் இந்த மக்களுக்கு முதலாவது கொடுத்த பாக்கியம், கஷ்டப்படாம காலடி அல்லாஹ் சாப்பாடை கொடுத்தான். அவர்களுடைய வீடுகள் அமைந்திருந்த பகுதி ஒரு அழகான பகுதி, ராகத்தான பகுதி. வீட்டோடே அல்லாஹ் தொழில் வாய்ப்புகளுடைய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். நடுவிலே அவர்களுடைய வீடுகள் அமைந்திருந்தது. ஊருடைய 2 புறங்களிலேயும் அவர்களுடைய வியாபாரங்கள் இருந்தது. வியாபாரம், அந்த வியாபாரம் எப்படி என்றால், பழங்களை கனிகளை வாங்குவதை விற்பதனூடாக அல்லாஹ் அவர்களை சிரமப்படுத்தாமல் கண்ணியமான முறையில் ரிஸ்க் அளித்துக் கொண்டே இருந்தார். கண்ணியமாக ரிஸ்க் அளித்தார். 2 புறத்திலேயும் அவர்களுடைய தொழில் வசதிகள் இருந்தது. கிலோமீட்டர் கணக்கில், மைல் கணக்கில் வாகனம் பிடிச்சி தொழில் செய்ய போக தேவையில்லை. அவ்வளோ லேசாக அல்லாஹ் கொடுத்தான். அந்த மக்கள் அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டு லேசாக தொழில் செஞ்சாங்க. அல்லாஹ் ஊரினுடைய இந்த திசையிலே ஒரு அழகிய ஒரு மரம் தோட்டத்தை அல்லாஹ் தஆலா ஒரு தோப்பை அமைத்து கொடுத்தான். இந்த திசையிலேயும் அல்லாஹ் பெரிய ஒரு தோப்பை அமைத்து கொடுத்தான். இந்த தோப்புலே இருந்து ருசியான பழங்கள் வந்தது. சீசனுக்கு மட்டுமில்லை, எல்லா காலத்திலேயும் அந்த பழங்களை இவர்களால் பறிக்க முடியும். ஒவ்வொரு பழத்தினுடைய ருசியும் வித்தியாசமானது.
ஒவ்வொரு கடியும் மிகவும் வித்தியாசமானது, மிகவும் ருசியானது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலேயே சுவர்க்கத்தினுடைய பழத்தை சாப்பிட்ட மக்கள் தான் சபவாசிகள் தான். அவ்வளோ இனிமையானது. ஒரு பக்கம் இன்னொரு டேஸ்ட், இன்னொரு பக்கம் இன்னொரு டேஸ்ட், நல்ல சுவையான பழங்களை இந்த மக்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தான், கண்ணியமா வாழ்ந்தான். எழுதுறாங்க இமாம்கள் கிதாபில், இவங்க பழத்தை பறிக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி மரத்தில் ஏறி பறிக்க தேவையில்லை. கீழே கொஞ்ச நேரம் நின்றாலே பழுத்து கனிஞ்சி உழுவுற பழங்கள் இவங்களோட மடியில வந்து விடும். மரத்துக்கு ஏறி பிக்க தேவையில்லை, பறிக்க தேவையில்லை. ஒரு பெண் தன்னுடைய தலைக்கு மேலால ஒரு பெட்டியை வைத்துக் கொண்டு நடந்து சென்றாள் என்றால், அவள் அந்த தோட்டத்தை கடப்பதற்கு முன்னதாகவே அந்த பெட்டியிலே பழங்கள் எல்லாம் கொட்டி அவைகள் நிறைந்து வடிந்து கொட்ட ஆரம்பிக்கும். அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமான ஒரு செல்வத்தை எல்லாம் கொடுத்தான். கஷ்டப்படாம நீங்க சாப்பிடுங்க. இதனால அந்த மக்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு குடிச்சு கொண்டே இருந்தான். தொழிலே கஷ்டமே இல்லை. வெளிநாடுகள்ல இருந்த மக்கள் வருவாங்க, படையாக வருவாங்க. உங்களோட ஊர்ல காய்க்கக்கூடிய இந்த மரத்துல உள்ள கனிகள் இருந்து எங்களுக்கு கொஞ்சமாவது தாங்களை எடுத்துட்டு போறோம். நாடுகள் போட்டி எங்கட நாட்டுக்கு தாங்க, அந்த நாட்டு அவர்களை விட நாங்க கூடுதலான சல்லியத்தா, நீங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க, நாங்க தான் முதல்ல வந்தோம், எங்களுக்கு தாங்க, போட்டி போட்டான். அவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு தொழில் வசதி அல்லாஹ் கொடுத்தார். இதனால இன்னும் ஒரு லாபம் என்ன தெரியுமா? இந்த மக்களுடைய உள்ளத்தை வெல்ல வேண்டும் என்பதற்காண்டி எத்தனையோ நாடுகள்ல உள்ள பழங்கள், அங்கே உள்ள விசேஷமான பொருட்கள் எல்லாம் சபவாசியருடைய காலடியே வந்துச்சு. சபவாசியருடைய காலடி உலகத்துல எங்கெங்கே எல்லாம் என்னென்ன வித்தியாசமான உணவுகள் என்னென்ன எல்லாம் இருக்குதோ எல்லாமே சபவாசியோட காலடியை கொடுத்துட்டு உங்களோட மரத்துல காய்க்கக்கூடிய பழத்துல கொஞ்சத்தை தாங்கன்னு எடுத்துட்டு போவான். அவ்வளோ அல்லாஹ் கொடுத்தான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்து கண்ணியப்படுத்தி அப்படியே வாழ வைத்தான். அவர்கள் தீனோட அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செஞ்சு கொண்டே இருந்தான். எந்த அளவுக்கு அந்த ஊரினுடைய பெருமதி என்றால், அந்த ஊர் மக்களை பார்க்கறதுக்கு மக்கள் ஆசைப்படுவாங்க. நீங்க சபவாசியா, உங்களை பார்க்கறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு அவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு இருந்துச்சு. வைத்தியர்களால கைவிடப்பட்ட நோயாளிகளை எல்லாம் சபைன்ற ஊருக்கு கொண்டு வருவாங்க. என்னத்துக்கு? ஊசடிக்கிறதுக்கு இல்லை, மருந்து கொடுக்கறதுக்கு இல்லை, வெறுமனே அந்த காத்தில் அவரை கொஞ்சம் உட்கார வச்சுட்டு கொண்டு போகும். வைத்தியர்களால கைவிடப்பட்ட நோயாளிகளை கொண்டு வந்தாலும் அந்த காற்றை சுவாசிப்பதனூடாக, அந்த காற்று அவருடைய உடம்பிலே படுவதனூடாக அவர்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாயும். தூக்கி கொண்டு வந்த நோயாளி தானாக நடந்து போவார். அவ்வளோ பெரிய ஆரோக்கியம். அந்த காற்றினுடைய பெருமதி. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். மருந்தடிக்கணும் பழத்துக்கு அந்த தேவையே இல்லை, பூச்சி தின்றும் அந்த பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் திறந்து கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான், எல்லாத்தையும் அனுபவிங்க. எந்த அளவுக்குன்னா அந்த ஏரியாவில் தலையில ஒரு பேன் கூட இல்லை. அந்த மக்கள் வாழ்நாள் முழுக்க தேலை கண்டதே இல்லை, பூரான கண்டதே இல்லை, விசஜந்துக்களை கண்டதே இல்லை. அந்த சபவாசி அவ்வளோ கண்ணியமாக அல்லாஹ் தஆலா வாழ வைத்து கொண்டே இருந்தான். இந்த மக்கள் நல்ல முறையில் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு துனியாவை திறந்து கொடுத்து எல்லா வசதிகளையும் கொடுத்தார். பாப்பாவுடைய மரணத்துக்கு பின்னால அடுத்த மகன் வந்தார். அவருக்கு பின்னால அடுத்தவர். இப்படி பரம்பரை பின்னடைய அடைய 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 ஈமான்ட உறுதி அப்படியே குறைஞ்சிச்சு. நம்மட பாப்பாட சொத்திலெல்லாம், நம்மட பரம்பரை சொத்திலெல்லாம், நம்மட அப்பாட சொத்திலெல்லாம் முழு நாடும் நம்மட காலுக்கு கீழால அடிமை. நாங்கள் தரமாட்டோம் வேண்டா மக்கள் அழுதுட்டு போயிடுவாங்க. நாங்கள் பலம் உங்களுடைய நாட்டுக்கு தரமாட்டோம் வேண்டா அவங்களுடைய வியாபாரத்தில் பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக பேசினாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய கடமைகளை குறைய செய்ய ஆரம்பித்தான். அல்லாஹ் உரிய நேரத்துக்கு கணக்கு பார்த்து இந்த பொருட்களை நீங்கள் சதக்கா செய்யுங்கன்னா செய்ய. எங்களோட வீட்டு சொத்தை, எங்களோட பரம்பரை சொத்தை நாங்கள் ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்?
இப்படி மக்கள் மாறினாங்க. அல்லாஹ்வுடைய கடமைகளை உதாசீனம் செஞ்சாங்க. தன்னுடைய தொழிலை, தன்னுடைய செல்வாக்கை நினைச்சு மக்கள் எல்லாம் வாழ ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் நபிமார்கள் மூலம் அனுப்பி அவர்களுக்கு புத்திமதி சொன்னால், நீங்க போற போக்கு சரி, நீங்க அல்லாஹ்வினுடைய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு பாவம் செய்கிறீர்கள். நீங்க உடனடியாக தௌபா செஞ்சு உங்களுடைய பாட்டனார் அப்பாமார் வாழ்ந்த மாதிரி நல்ல மக்களாக வாழுங்க. அவங்க போன நபிமார்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு புத்திமதி சொல்லி நாங்க திருந்தோட வேண்டிய இந்த அவசியம் இல்லை, உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்கன்னு அனுப்பினாங்க. அல்லாஹ் திரும்பவும் அந்த மக்களுக்கு நபிமார்கள் மூலம் சொல்லி அனுப்பினால், நீங்க விரும்புகிற மாதிரி வாழையிலா, துனியா தேவைண்டா, இந்த நியமத்துகள் தேவைண்டா, அல்லாஹ்வுடைய கடமைகளை பின்பற்றி வாழும். திரும்பவும் சொன்னாங்க, அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம், எங்கட வேலையை நாங்கள் பார்ப்போம், உங்களோட வேலையை நீங்கள் பாருங்க. மலக்குமா அந்த நபிமார்கள் அனுப்பினான். அல்லாஹ் திரும்பவும் அனுப்பினான், உங்களுக்கு அழிவு வரப்போகுது, நீங்க ஜாக்கிரதையாக இருங்க. நபிமார்கள் வந்து ஓடோடி சொன்னாங்க, மலக்குமா அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சொன்னாங்க. அல்லாஹ் ஓடர் அனுப்பியிருக்கிறான், நீங்க திருந்தலைன்னா உங்களுக்கு அழிவு வரப்போகுது. எங்கிட்ட இருக்கிற காசிக்கு, எங்கிட்ட இருக்கிற அவ்வளோ பெரிய செல்வத்துக்கு அழிவு வந்தால் நாங்கள் அழிஞ்சிட போகிறோமா அப்படின்ட்டு பேசினாங்க. திரும்பவும் அல்லாஹ் அந்த நபிமார்கள் மூலம் அனுப்பினான். அழிவு எப்படி வரும் தெரியுமா? எந்த செல்வத்தை நினைத்து நீங்கள் மமதையாக வாழ்கிறீர்களோ அந்த செல்வத்துக்கு தான் அழிவு வரும். நீங்க உயிரோட இருப்பீங்க, உங்களை வாழ வைப்போம். நீங்க எதை நம்பி வாழ்றீங்களோ அதை உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் கொடுக்குறோம். நபிமார்கள் போய் சொன்னாங்க, அல்லாஹ்வோட சொத்துக்கள் அழிய போறான், அதையும் அவங்க ஏற்றுக்கொள்ள. திரும்பவும் அல்லாஹ் அனுப்பினான், போய் சொல்லுங்க, அந்த உங்களுடைய சொத்துக்களை எப்படி அழிப்போம் என்றால், ஊருடைய 2 திசைகளையும் இந்த அணைக்கட்டு, இந்த ஆறுகள் இருக்குதானே, இந்த டேம்கள் இருக்குதானே, இதை உடைச்சித்தான் உங்களோட ஊரை நாங்கள் அழிப்போம் தான். அதையும் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. எங்கிட்ட இருக்கிற செல்வாக்குக்கு நாங்கள் கல்லை மண்ணை போட்டு நாங்கள் அதை ஒரு வரம்பாக ஒரு அணைக்கட்டாக நாங்கள் கட்டிடுவோம், எங்களுக்கு வெள்ளம் வராதுதான். அல்லாஹ் சொன்னான், திரும்பியும் போய் சொல்லுங்க, அதுவும் தாக்கு பிடிக்காது, உங்களுடைய அணைக்கட்டுகளை எலிகள் உடைக்கும். அல்லாஹ் சொன்னான், எலிகள் உடைக்கும். வந்த நபிமார்களை பார்த்து இவங்க பரியாசம் செஞ்சாங்க. நாங்கள் போட்டிருக்கோம் பெரிய பெரிய கல்லுகளை போட்டு, மலை பாறை கல்லுகளை போட்டு அணைக்கட்டுகளை கட்டி வச்சிருக்கோம், எலி வந்து கடிக்க போடுவோம், ஏன் நம்பலாமா? பரியாசம் செஞ்சாங்க. நபிமார்கள் வந்துட்டாங்க. பின்னால கொஞ்சம் தனியறிஞ்சு யோசிச்சாங்க, இவர் நபிதானே, சில நேரம் சொன்னது உண்மையாயிட்டாலும் எலியை பிடிக்கிறது பூனையை வச்சா கேம் ஓவர், விஷயம் முடிஞ்சிடும் நினைச்சாங்க. நாட்டினுடைய பல பாகங்களில் இருந்தும் அந்த மக்கள் எலிகளை இறக்குமதி செய்தார்கள். ஒரு பாறங்கல்லுக்குள்ளால ஒரு பூனை, அப்படி எத்தனை பாறங்கல்லு எத்தனை பூனைகளை கொண்டு வந்திருப்பான். 2 திசையிலையும் உள்ள பெருமள கட்டுகள், நினைச்சும் பார்க்கலாம், இதை தாண்டியும் வெள்ளம் வருமான். அவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு அரணை அவர்கள் கட்டியிருந்தார்கள். அல்லாஹ் சொன்னார், அதையும் தாண்டி கொண்டு வரும். மக்கள் நம்பல்ல, அல்லாஹ்வுடைய கடமைகளை உதாசீனம் செய்தார்கள், நபிமார்களுடைய போதனைகளை புறக்கணித்தார்கள். அல்லாஹ் அந்த ஊர் மக்கள் எதை நம்பியிருந்தார்களோ அந்த சொத்து செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த வெள்ள பெருக்கு, இந்த அணைக்கட்டை உடைப்பதன் ஊடாக அல்லாஹ் அழித்து காட்டினார். அல்லாஹ் அனுப்பிய எலிகள் எல்லாம் இங்கே உள்ள அந்த பூனைகளை முதலாவது விழுங்க ஆரம்பித்து, 2வது அணைக்கட்டை அரித்தது. நாங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? எலி கொங்கிரீட் அரிச்சிட்டு, எலி இரும்பு அரிச்சிட்டு. நாங்கள் கேள்விப்பட்ட எலியெல்லாம் உடுப்பு அரிக்கும், பேப்பர் அரிக்கும், ரப்பர் அரிக்கும். அல்லாஹ் அனுப்பின எலி முழு பாரம் கல்லையே தகர்த்து விட்டது. வெள்ளம் ஊருக்குள்ளாலே பாய்ந்தது. அவர்கள் உயிரோடு இருக்க அல்லாஹ் இவர்கள் நம்பியிருந்த அத்துணை பலங்களையும் அளித்து விட்டார். எந்தெந்த பழங்களை எல்லாம் சுவை என்று முழு உலக மக்களும் போட்டி போட்டு வந்தார்களோ அந்த மரத்தை அல்லாஹ் அழித்து விட்டார். முழுமையாக அவருடைய சொத்து செல்வங்கள் நஷ்டம் போய்விட்டது. ஒரே ஒரு மரத்தை அல்லாஹ் மிச்சம் வைத்தான். இலந்தை மரத்தை மாத்திரம் அல்லாஹ் மிச்சம் வைத்தான். இது எவ்வளவுக்கு பெருமதிங்கிறத விளங்குங்க. இதை மட்டும் நீங்க வச்சு பாருங்க, நாங்க உங்களுக்கு தந்த நியமத்தில் எவ்வளவு.
எல்லாத்தையும் தந்தோம், நீங்க புறக்கணிச்சீங்க, அல்லாஹ்வுடைய கடமைகளை உதாசீனம் செஞ்சீங்க, அதனால அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை வந்தது. எவ்வளோ பிளான் பண்ணி நீங்க அணை கட்டுகளை கட்டினீங்க, எலிகளை தின்றதுக்கு பூனைகளை கொண்டாந்தீங்க, எல்லாத்தையும் நாங்கள் பவுடுபடி ஆகி தொழிலை அவர்கள் இழந்தார்கள். முழு ஊர் மக்களும் வெறும் இளைந்தை மரத்தை மாத்திரம் பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு போனாங்க. தாக்கு பிடிக்க இயலாம போச்சு, அவங்களால வாழ இயலா. அல்லாஹ் என்ன செஞ்சான்? இப்ப அல்லாஹ் சோதனையா இருக்கிறான். குடும்பத்தோட, ஊரோட, பகுதியோட தொழிலை தந்தோம். தண்ணி நீங்க பாய்ச்ச தேவையில்ல, வரம்பு மாதிரி வெட்டி விட்டா டைமுக்கு தண்ணி போகும். நீங்க மரத்துகளுக்கு பூச்சி புழு தின்னாம மருந்தடிக்க தேவையில்லை, நாங்க எல்லா பாதுகாப்பையும் தந்தோம். மறுத்தீங்களா? அல்லாஹ் கொடுத்த சோதனை. ஒரு நேர சாப்பாட்டுக்கு அலைய வைத்தான் அல்லாஹ். அல்லாஹ் அவர்களை சின்ன பின்னமாக பிரித்து விட்டான். மனைவி பிள்ளைகளை வச்சுட்டு பாப்பா தொழில் தேடி வேறு நாடுகளுக்கு போனான். எவ்வளோ பவராக இருந்த நாடு, எவ்வளோ தைரியத்தோடு இருந்தவங்க. அல்லாஹ்வுடைய கடமைகளை அவர்கள் குறை செய்தார்கள். அல்லாஹ் அனுப்பினான். எந்தெந்த நாடுகள் எல்லாம் உங்களோட காலுக்கு கீழால மண்டிட்டு இருந்துச்சோ அங்கே ஒரு நேர சாப்பாட்டுக்கு நீங்கள் அலைஞ்சு தொழில் செய்ய போகும். அல்லாஹ் அனுப்பினான். மக்கள் தொழில் செய்ய குடும்பத்தை விட்டு, மனைவியை விட்டு, அந்த ஊரை விட்டு கிளம்பி போனான். இவங்க தான் கஹ்தான் வாசி. காத்தாங்குடியிலே மூத்த உலமாக்கள் சொன்னாங்க, கஹ்தான் வாசிகள் தான் காத்தாங்குடிக்கு வந்தாங்க. தன்னுடைய சொந்த ஊர்ல வாழ முடியாத ஒரு நிலைப்பாடு வந்து அந்த நாட்டிலே இருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்தவர்கள் தான் அந்த கஹ்தான் வாசி. அவர்கள் தான் இவர்கள். எவ்வளோ தூரம் பாருங்க, எங்கேயோ இருந்து இலங்கைக்கு வார அளவுக்கு நிலை. அல்லாஹ் தொழிலை சோதனைக்குள்ளாகினார். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்யவும் இல்லை என்றால் நாங்களும் சோதிக்கப்படுவோம், எங்களுக்கும் சோதனைகள் வரும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், சபவாசிகளுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும். இதுல இமாம்கள் தெளிவுபடுத்துறாங்க, தீனு நாங்க எந்த காரணத்துக்கான புறக்கணிக்கிறோம். என்ற உத்தியோகம் அது செய்யலாம், தொலை போறதுக்கு நேரம், எந்த கடையை மூடிட்டு பள்ளிக்கு போயலாம். இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி, எந்த காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தீனை உதாசீனம் செய்கிறோமோ அந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய சோதனை வரும். சோதனை எப்படி வரும் என்றால், பள்ளத்தை நோக்கி பாயும் வெள்ளம் போல் அல்லாஹ் சோதனைகளை அனுப்புவார். நாங்க பார்க்குறோமா இல்லையா? 4 கடையோட 2 காரோட ஊரோட பகுதியோட தொழில் செஞ்சவர் நாட்டிலே இல்லை, ஜப்பான். இல்லாத காசா, உழைக்காத பணமா இல்லை, எல்லாமே இருந்துச்சு. அல்லாஹ்வினுடைய கடமையில அவர்கள் செய்த குறைபாடு அல்லாஹ் அனுப்பினான். குடும்பத்தை விட்டு போய் இருக்கிறது. எதை நம்பி அல்லாஹ்வினுடைய கடமைகளை கட்டளைகளை புறக்கணித்தீர்களோ இப்படிக்கு பின்னால நீங்க அதை தேடி அலையும். அதைத்தான் நல்லா எங்களோட கையிலிருந்து கொடுக்குவோம். கண்ணியமான பெரியார்களே, சோதர்களே, இப்படி அல்லாஹ் எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடியது, ஈமான்தாரியாக நாங்கள் வாழ்ந்தால் எங்களுக்கும் வெற்றி இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய சோதனை ஒவ்வொரு வகையாக இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு எப்ப முடிவு வரும்? எங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் மனசுல ஒவ்வொரு வகையான பிரச்சனை. தொழில் இல்லாத பிரச்சனை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, கடன் தொல்ல, படித்த படிப்பு உத்தியோகம் இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், வமா கான அல்லாஹு முஅத்திபஹும். எந்த இடத்திலே குர்ஆன் ஹதீஸ் நிலைநாட்டப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய தீன் எந்த இடத்திலே உயிர்ப்பிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல சோதனைகள் நீங்கும், அல்லாஹ்வுடைய உதவிகள் வரும், கவலைகள் போகும். அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை செழிப்பாக மாற்றி தரும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க உள்ள பிரச்சனைக்கெல்லாம் தீர்வை எங்க தேடுறோம்? துன்யாவை வச்சு தான் தேடுறோம். துன்யாவை வச்சு தேடுறோம். அல்லாஹ்வுக்கு கோபம் வரக்கூடிய